அரவடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று, ரீசண்டாக நடந்த இர்ஃபான் வியூஸ்னுடைய அந்த பிரியாணி சுற்றி நடந்த ஒரு கான்ட்ரவர்சி. அதை நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்மளுமே நம்ம தரப்பில் வந்து சில விஷயங்களை பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இர்ஃபான் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதை நான் இப்போ தான் பார்த்தேன். நம்ம கடை வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் பார்த்தேன். அதில் பெருசாக வந்து இர்ஃபான் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்காம என்னமோ பேசுன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ கீழே வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து நிறைய கேள்விகளை வந்து வச்சுருந்தாங்க இர்ஃபானுக்கு. ஸோ அந்த கேள்விகளையும் நம்ம இந்த வீடியோவில் சேர்த்து கேட்க போகிறோம். இன்னொன்று, பிக் பாஸ் சீசன் 9 பற்றின அடுத்த அப்டேட், ரெண்டாவது ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவில் வந்து நம்மளுமே அப்ளை பண்ணியிருந்தோம். அது இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த வீடியோவில் பேசிடுவோம். முதல்ல இர்ஃபான் வியூஸ். நான் இதை பற்றி இன்னொரு வீடியோ பேசணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே பேசியாச்சு, எதுக்கு அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். கடந்து போயாச்சு. பட் இர்ஃபான் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் இந்த பிரியாணி பிஸ்னஸை தொடர்ச்சியாக செய்ய போகிறதாக சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து இதை ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இவர் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த தவறுகளை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பற்றி நம்ம மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. முதல்ல அந்த ரிப்ளை வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வந்து அவர் வந்து ஜாகிங் போகிறது, வெயிட் லாஸ் பண்ணுற இதில் இருக்கார் போல இருக்கு. ஜாகிங் போகிறாப்புல போகிற இடம்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போகிறாரு. போனப்போ அதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது ரிப்ளைனா அவர் வந்து நேரடியாக அந்த வீடியோவில் பேசலை. அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஷோக்கு போயிருக்காப்புல. அதே சேம் டிஷர்ட் ட்ரௌசரோடையே போயிருக்காரு. அது என்ன ஒரு ட்ரெஸ் கோடுன்னு தெரில. ப்ரோவோக் சேனல் நடத்திய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இர்ஃபான் வியூஸ்க்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த பிரியாணி இஷ்யூ பற்றின கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே அவர் கொடுத்த ரிப்ளையை இவர் ஃபோனில் வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட சேர்த்து போடுறாரு. இப்போ கிட்டத்தட்ட 170+ வந்து அவர்கிட்ட பிரியாணி வாங்கினதாக அவரே சொல்கிறாரு. அந்த 170+ பர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களால் எடுத்து ஷூட் பண்ணி போடுறதுக்கான நேரம் கூட இல்லையா? ஏற்கனவே ஒரு அவார்ட் ஷோவில் நீங்கள் பேசினதை எடுத்து இது எனக்கு வந்து என்னமோ சோம்பேறித்தனமான ஒரு விஷயமாக தான் தோணுது. பொறுப்பு இல்லாமல் ஒரு ரிப்ளை வீடியோ போட்ட மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. சரி, அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இந்த பிரியாணி எவ்வளோ ரேட்டுக்கு விற்றேன், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலை. ஏன் பிரியாணியில் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு, என்ன இஷ்யூ, ஏன் வந்து முட்டை வைக்கலை, இதை பற்றிலாம் பேசலை. அதாவது என்னெல்லாம் விமர்சனங்களாக வைக்கப்பட்டதோ அதை பற்றி பேசலை. அதை பற்றி பேசாமல் மாறா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தன் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னும் போது அவனை வந்து இந்த அளவுக்கு அடித்து அவனை வந்து ஹர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, சாப்பிட்றவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். எஸ், ஒரு பொருளை காசு கொடுத்து நம்ம வாங்கி அதை சாப்பிட்றோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம், உபயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது வந்து ப்ராடக்டை பொறுத்து இல்லையா? ஸோ அவர் வந்து இதை மட்டுமே சொல்லியிருக்காப்புல. அவர்கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏன் அந்த பிரியாணிக்கு வந்து இவ்வளவு விலை, நீங்கள் ப்ரீமியமான ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியமான மட்டன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மட்டன் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வாங்குனீங்க, ப்ரீமியம் மட்டன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதையும் சொல்லலை. ப்ரீமியமான ஸ்பைசஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, அதையும் எங்கேருந்து வாங்குறேன், ஏது ப்ரீமியம்னா நீங்கள் சொல்லணும்ல. ஏன்னா இப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது, நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்து அவர் எங்கேருந்து வாங்குறாருலாம் எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை சமைப்பேன். இல்லை நான் பல்கான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நான் நடத்துகிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் வாங்குவேன், ஹோல்சேல் கடையில் வாங்குவேன். நான் ப்ரீமியமான ஸ்பைஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ப்ரீமியமான மட்டன் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ ப்ரீமியமான இடத்துல இருந்து தானே நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதை சொல்லணும். அதை சொல்லலை. இன்னொன்று, 6 பேர் சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி அதில் இல்லையா, அந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன சொல்லலை. பக்கெட் ஃபுல்லாக ஏன் இல்லை அதையும் சொல்லலை. இவ்வளோ ரேட்டு வச்சதுக்கான ரீசன் இதுதாங்க அப்படின்னு சொல்லலை. ஏன், நம்ம ஏற்கனவே சொன்னது தான்,
இர்ஃபான் சமைச்ச பிரியாணி இல்லை இர்ஃபான் வியூஸ்னுடைய ஒரு பிரியாணி அப்படிங்கிறதுனால மட்டுமே அதனுடைய விலை வந்து இவ்வளவு ஹையா இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு செலிபிரிட்டி, அவருடைய பிரியாணியை நம்ம சாப்பிட போறோம், அது அவருடைய பிரைஸ், அது அந்த பிரியாணிக்கான பிரைஸ் கிடையாது, இர்ஃபான் வியூஸ்க்கான பிரைஸ். அதனால தான் இவ்வளோ ரேட்டாக இருக்கு. இது அவரால் சொல்ல முடியாது, சொன்னால் போட்டு இன்னமும் மிதிப்பாங்க. ஓவராலாக அந்த பிரியாணியுடைய ஒர்த்தே ஒரு 2500 ரூபா தான் இருக்கும். ஆனால் 3650 ரூபாய் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான பிரியாணின்னு கேட்டால் கிடையாது. அப்படி உங்களோட பிரியாணி வந்து ஒர்த்து, அந்த ரேட்டுக்கு ஒர்த்துனா ஏன் ஒர்த்து அப்படிங்கிறத சொல்லணும். அதை சொல்லாமல் நான் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க, நான் எது பண்ணாலும் எதனா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்படி புலம்பிட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரிப்ளையாக நம்மளால எடுத்துக்கவும் முடியாது. இன்னொன்று, நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் பல பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ இது நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, இவர் வந்து இதை பிஸ்னஸாக பண்ண போகிறேன், இது தொடர்ச்சியாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இதை கேட்குறேன். உங்களுடைய ஃபுட்டுக்கு ப்ராப்பராக ஃபுட் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? உங்ககிட்ட FSSAI லைசன்ஸ் இருக்கா? அதை வாங்கி தான் இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இர்ஃபான் வந்து விளக்கமாக சொல்லணும், லைசன்ஸை காட்டணும். ஏன்னா எந்த விதமான ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் மஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல். லீகலாக பண்ணுறீங்களா, சர்டிஃபிகேட் ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத இர்ஃபான் அடுத்த வீடியோவில் இல்லை இதுக்கப்புறம் அவர் வந்து பிரியாணியை சேல் பண்ணும்போது மக்களுக்கு நீங்கள் கிளியராக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதோட இந்த அதிகப்படியான விலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அட்லீஸ்ட் கேஸ் விலை ஏறிச்சு, அதனால இந்த ரேட்டு அப்படியாச்சும் சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லாமல் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணாலே எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப்லேயே வந்து இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு வந்து பேசுறது வந்து எந்த விதத்தில் பொறுப்பான பதில் எனக்கு தெரில. இது ஒன்றா இதை வந்து அப்படியே எடுத்துப்போம். லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இர்ஃபான் வந்து சொல்கிறாரான்னு பார்ப்போம். அடுத்து நீங்கள் பிக் பாஸ் அப்டேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு நெருக்கமான விளையாட்டை நீங்களே விளையாடுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல பங்கு பெற்று அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த நபர் வந்து பிக் பாஸ் ஷோல கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சேனலுடைய இந்த ஒரு மோட்டிவ். இது இப்போதான் நடக்குதா, தமிழில் தான் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏற்கனவே போன சீசன் தெலுங்குல வந்து இதை பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் அக்னி பரிச்சாவா அதான் பண்ணிட்டாங்க. அதில் ஜெயிச்ச நம்பர் தான் பிக் பாஸும் ஜெயிச்சாராம். நான் வந்து தெலுங்கு பிக் பாஸ் வந்து நமக்கு அப்டேட் கிடையாது. ஸோ அது வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என் பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குலாம் சொல்கிறாங்க. நம்மளுமே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த உங்களுக்கு நெருக்கமான கேமை நீங்கள் விளையாடுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்புன்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஷோ யாருக்கு நெருக்கமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓப்பனாக பேசுவோமா? ஒன்று, இந்த ஷோவை 24/7 பார்க்குற மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து அதை வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர் இதில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணக்கூடிய மக்களுக்கு இந்த ஷோ நெருக்கமாக இருக்கும். இன்னொன்று, இதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய ரிவ்யூவர்ஸ், ஏன் என்ன போன்ற ஆட்கள், எங்களுக்கு இந்த ஷோ நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஒன்று நம்மளுடைய ஒர்க்கு, இன்னொன்று நம்மளுடைய பிஸ்னஸ், ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கலாம். தொழில் தானே, யூடியூபே ஒரு தொழில் தானே, சம்பாதிக்க தானே யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம், சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரல இல்லையா? ஸோ எல்லாமே இங்கே வந்து பிஸ்னஸ் தான். ஸோ இந்த ரெண்டு நபர்களுக்கு தான், ஒன்று இந்த ஷோவை பார்க்குற ஆடியன்ஸ், இன்னொன்று இந்த ஷோவை விமர்சனம் பண்ணக்கூடிய ரிவ்யூவர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் மோஸ்ட்லி இந்த ஷோ வந்து நெருக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, தி காமன் மேன் அப்படின்னு சொல்லி இவங்க யாரை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆட்களை தான் எடுக்கிறாங்க. ஒன்று மக்கள்ல இருந்து ஆட்களை எடுக்கணும், அது செய்யறது கிடையாது. இல்லைன்னா இந்த ஷோவை பற்றி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி இந்த ஷோவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற ஆட்களை எடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிவ்யூவர்ஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி வந்து எனக்குமே அந்த பதில் வந்து வந்திருக்கு. ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து பிக் பாஸ் ஷோவில் அலௌட் கிடையாது. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நான் வந்து ஓப்பனாகவே நான் யாருன்றதை சொல்லி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு காமன் மேன் நான் சொல்லலை, நான் வந்து ஒரு ரிவ்யூவர், சேனல் பேர்லேருந்து எல்லாமே நான் சொல்லி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்காது. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து அலோட் கிடையாது அப்படின்னு அவங்க சேனல் சைட்லேருந்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி இங்கே எழும்புது அப்படின்னா, ரிவ்யூவர்ஸ்க்கு அலோட் கிடையாது அப்படின்னா சீசன் 7 தானே, 7 சீசன் 7 சாரி 8ன்னு நினைக்கிறேன். ஐயோ 7ல் வந்து அர்ச்சனா ஜெயிச்சாங்களா? எஸ். சீசன் 8ல் வந்து
ரியான்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கலந்துக்கிட்டாங்களா. அவங்க யாரு? அரோரா சின்க்ளேர்னுடைய ஃப்ரெண்டு. அரோரா சின்க்ளேர் வந்து சீசன் 9ல் கலந்துக்கிட்டாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் அரோரா. சீசன் 8ல் ரியா கலந்துக்கிட்டாங்க. ரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை விமர்சனம் பண்ணி, அதாவது ரிவ்யூ பண்ணி, இன்ஸ்டாவில் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த ஒரு ரிவ்யூவர். அவங்களுக்கு வைல்ட் கார்டாக வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்கள மட்டும் எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அபிஷேக்னு ஒருத்தர் இருக்காப்புல, அதாவது ராஜு சீசனில் வந்தார் அபிஷேக். அவருமே வந்து மூவிஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ரிவ்யூவர். பிக் பாஸ் ஷோவை பற்றி அவ்வளவு தரக்குறைவாக பேசின ஒரு நபர். அவருக்கு சீசன் 5ல் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு சாதாரண ரிவ்யூவர்ஸ்க்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது. இதுக்கு சேனல் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸோ ஒரு பதிலோ வருமா? இந்த ஷோக்கும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆட்களை வந்து போன சீசன்ல தேடி தேடி எடுத்த விஜய் டிவி இந்த ஷோக்காக நீங்க எப்படி உழைக்கிறீங்களோ அப்படிதான் வந்து ரிவ்யூவர்ஸ் உழைக்கிறாங்க. இதை தாண்டி இதை பார்க்குற மக்கள் நெட் போட்டு எத்தனையோ பேர் வந்து தூங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இருந்து நீங்க யாரையும் எடுக்காம, இந்த சைட்ல இருந்து யாரையும் எடுக்காம, இந்த ஷோக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை நீங்க எடுத்து உள்ள போட்டு அப்புறமா டிஆர்பி வரல, இந்த கண்டஸ்டன்ட் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வாங்குறீங்க. ஒரு சேனல் ஒரு ஷோ நடத்துறீங்கன்னா அந்த ஷோக்கு எது தேவை? இப்போ அதை நீங்க செய்யாம மாறா நீங்க தேவையே இல்லாத விஷயங்களை வந்து உள்ள புகுத்துறதுனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரியல. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணதுக்கான எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற யாராச்சும் பிக் பாஸ் ஷோக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இர்ஃபான் வியூஸ்னுடைய இந்த பிரியாணி கான்ட்ரவர்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன வீடியோ பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.